வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு தெரியும் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய வெற்றி பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் பெரிய லெவலில் வேலை செய்யலை அந்த பக்கம். இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிப்பாட்டியிருக்க வேட்பாளர் பார்த்திங்கன்னா அவரோட சொந்த மாவட்டம் கிடையாது. அவர் வேறு மாவட்டத்திலேருந்து வந்திருக்காரு. பெரிய லெவலில் பரிச்சயம் இல்லை. ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்திலும் எளிதாக ஜெயிக்க முடியும். ஸோ டம்மி ஓபிஎஸ்சில் களம் இறக்கிறியா உதயகுமார். ஸோ உதயகுமார் இப்படி இந்த விஷயம் பண்ணனால பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்கள் மிகப்பெரிய லெவலில் கோவமாயிட்டாங்க. இவன் என்ன ஓபிஎஸ்க்கு இவ்வளோ டம்மி வேட்பாளரை நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி கூட தேர்தலில் அப்படி நடந்திருக்கு. ஸோ ஒரு வேட்பாளர் இப்போ விஜயகாந்த் பேருனா விஜயகாந்த் பேரை வச்சு பார்த்திங்கன்னா 2011 சட்டமன்ற தேர்தலில் இதெல்லாம் நடந்திருக்கு. பட் ஓபிஎஸ்க்கு வந்த மாதிரி 4-5 பேர்லாம் வரவே இல்லை. ஒரு நபர் வருவாங்க, 2 நபர் வருவாங்க. பட் 6 பேருன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம்ன்றாங்க. ஸோ அந்த மக்கள் பார்த்திங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உதயகுமார் துரோகி அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. சொந்த மண்ணிலே பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணுறாரு உதயகுமார். தைரியம் இருந்தால் அவர் போட்டியிடணும் ஓபிஎஸ் எதிர்த்து. அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த டம்மி ஓபிஎஸ்ஸை களம் இறக்கி விடுறது, இந்த மாதிரி சில்லித்தனமான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு கோவம் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி நவாஸ் கனி அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி அது வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் இப்போ இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. முக்கியமான காரணம் அமைச்சர் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ராஜகண்ணப்பன்ட்ட மூஞ்சியை காட்டினதான். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ராஜகண்ணப்பன் பார்த்திங்கன்னா உள்ளடி வேலை பார்த்தாரு. ஒரு டென்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த கோவத்தை இன்னும் மறக்கலைன்னா அது நவாஸ்கனிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துன்றாங்க. பட் எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நவாஸ்கனி என்ன பண்ணான்ற ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா எடுத்து வைக்கிறாங்க. அவர் எதுவுமே பண்ணலங்கன்ற மாதிரி. இதை தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் எடுத்து வச்சுக்கு போகிறாரு. நான் எம்பியான கச்சத்தீவை மீட்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இது பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்குன்றாங்க. பலாப்பழத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே. ஸோ ஒரு சில குறிப்பிட்ட தொகுதியில் சொல்ல முடியும்ல, அதில் பலாப்பழம் இருக்குது, குக்கரும் பார்த்திங்கன்னா தேனியில் இருக்குன்றாங்க. உண்மையான அதிமுக தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அந்த தேர்தலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையான தலைவர் ஓபிஎஸ் டீம் வருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணாமலை சொன்னதான் ஹைலைட்டு. ஸோ பாஜக நினச்சா பார்த்திங்கன்னா கட்சி இவங்க கையிலையும் கொடுக்கலாம், அவங்க கையிலையும் கொடுக்கலாம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி நீடிக்குமான்றதே ஒரு சந்தேகம் தான் சொல்கிறாங்க. ஸோ தேர்தல் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா வழக்குலையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிச்சு வந்தார். பட் இந்த வழக்கில் ஜெயிச்சோன்னு பார்த்திங்கன்னா அவர் தான் கட்சின்ற மாதிரி முடிவு பண்ணவே முடியாது. டெல்லியோட சப்போர்ட்னால தான் அது பண்ணார். ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தாலும் பார்த்திங்கன்னா டெல்லியோட என்டியோட கூட்டணியில் இருந்தார். அதாவது மோடி பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருந்தார். அதனால தான் இவ்வளோ நாள் ரொம்ப எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணி அவரை தூக்கி பொய்ச்சலார் ஆறு வரைக்கும் உதவுனாங்க. கடைசி அவங்ககிட்டே கூட்டணியை விட்டு விலகி வந்துட்டார். இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட குணம்ன்றாங்க, துரோகின்றாங்க. ஸோ இதை மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.